ஆ? ஓ, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஃபைல வைமா. ஒரு காப்பி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. என்னண்ணா ஃபைல் இது? நான் எந்தெந்த கேஸ்ல யார் யாரையெல்லாம் என் சர்வீஸ்ல உள்ள தள்ளி இருக்கேன், என்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் யார் யாருன்னு பாக்குறதுக்காக பழைய ஃபைல்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்குப்பா இதெல்லாம்? அவன் அதான் நம்மள மிரட்டுறவன் எங்கத்திய எதிரின்னு எனக்கு தெரியணும் இல்ல? அத சித்திய கேட்டா சொல்லிட போறாங்க. சித்தியா? ஆமா, ஜானு அக்கா இல்ல, ஜானு சித்தி. நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க சித்தி, யார் அவன்? என்ன பிரதாப் இப்படி ஷாக் கொடுக்கற? சித்தி, உங்களோட நல்ல விஷயங்களை இவ்வளோ நேரம் நான் பாராட்டினேன். இப்போ உங்களோட கெட்ட விஷயங்களை விசாரிக்கிறேன். அதுக்கு எப்படி கோஆபரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்க சொல்லணும். தினகர் வேலாயுதத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தினகர் வேலாயுதமா? ஆமா. அது யாரு? அதத்தான் நீங்களே உங்க வாயால சொல்லியாகணும். பிரதாப், என்னப்பா என்னடா நடக்குது இங்க? கொஞ்ச நேரம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க டாட், உங்களுக்கே விஷயம் புரியும். சித்தி, எப்போ உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தது தெரியுமா? பிரதாப், என்னடா சித்தி சித்திங்கிற? நம்ம சித்தப்பாவோட ஒய்ஃப சித்தின்னு சொல்லாம எப்படிப்பா சொல்றது? சித்தப்பாவோட ஒய்ஃபா? என்ன ஜானு, இவன் என்ன சொல்றான்? உண்மையா? ஆமாண்ணே. எனக்கு எப்போ உங்க மேல டவுட் வந்தது தெரியுமா சித்தி? நான் யாருன்னே தெரியாம பயங்கரமா தவிக்கிறியாமே அப்படின்னு தினகர் வேலாயுதம் சொன்னப்ப சந்தேகம் தொடங்குச்சு. என்ன, எங்க அப்பா எங்கேயும் தலை நிமிந்துதான் பேசுவார். அப்பா, இந்த கேஸ்ல எவ்வளவு தவிச்சாலும் அதை யார்கிட்டயாவது சொல்லிருக்கீங்களா? இல்லப்பா. அவர் தவிப்பு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அவனை பிடிக்க போற பிளான் பத்தி வெளியில எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணல. நீங்க 2 பேரும் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பிடிக்கிறதுக்காக புதுசா பிளான் போடுறியாமேன்னு அவன் எப்படி கேட்டான். அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தர் தானே சொல்லியிருக்கணும். அப்பா சொல்ல சான்ஸே இல்ல. அப்போ நீங்க தானே சொன்னது. நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதும் யார் அவன், அவன் ஒரிஜினல் பேர் என்னன்னு பரபரப்பா கேட்டீங்க. ஏன் அந்த ஆர்வம்? அவன் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்படணும் சொல்லிட்டேன். லாவண்யா, மொட்டை மாடியில ஜானக்கா பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கல? ஆமாண்ணே, பண்ணிருக்கேன். சித்தப்பாவோட பாடிய ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கோம். அவருக்கு மெடிக்கல் அலர்ஜி ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த முழு பொறுப்பு உங்களோடது தான். அப்பா, 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 என்னாச்சு? ஐயா, அண்ணா, என்னாச்சு? அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சு? அப்பா, 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 ஐயா, ஐயா, என்னாச்சுண்ணா? அப்பா, ஐயோ, ஐயா, என்ன ஆச்சுங்கய்யா? அப்பா, 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 உங்களுக்கு என்னாச்சுப்பா? அப்பா, 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 ஐயா, அப்பா, அப்பா.
சொல்லுங்க நேத்ரா, இன்னும் வீணா கிட்ட இருந்து போன் வரல. ஏதோ பர்சனல் வேலையா தான் போயிருக்கேன்னு சொன்னா. நானும் அம்மாவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் லைனுக்கு வரேன். ஓகே. இவன் ஜாகிங் புறப்பட்டு வந்ததும் இவன் வீட்டை ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. வீணா அங்க இல்ல, வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். அங்க போவான்னு பார்த்தா நேத்துல இருந்து எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல. இவனை தவிர வீணாவை வேற யாரும் கொண்டு போயிருக்க முடியாது. இவன் கல்லூரி மங்கனா இருக்கான். எப்படி வீணாவை இவன் கிட்ட இருந்து மீட்கிறது? பாஸ்கர் சார். சார். வாங்க வாங்க. வணக்கம் சார். என்ன நேரடியாவே இங்க வந்திருக்கீங்க? நீங்களும் இங்க தான் ஒர்க் அவுட் பண்றீங்களா? இல்ல சார், உங்களை தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமா சார். அதுக்குள்ள பத்திரிகைல என் பேட்டி வந்துடுச்சா? இல்ல சார், அதை பத்தி பேசதான் வந்தேன். என்ன பேச்செல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு? ஆமா சார், உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். ஜேர்னலிஸ்டா நீங்க வந்து போனதை சொல்றீங்களா? நீங்க என் வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்க ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். அடடா, நாம கணக்கு போட்டதை விட ரொம்ப டேஞ்சரான ஆள் தான் இவன் கிட்ட அடங்கி போக கூடாது, ஜாக்கிரதையா கையாளணும். அப்படின்னா வீட்டுல பேசிட்டு இருக்கும் போதே 2 பாயிண்ட்ல நீங்க ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நிஜமாவா சார்? எந்த ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும்போது, அதுவும் புது விஷயத்தை கேட்கும்போது அது சம்பந்தப்பட்ட இமேஜ் ப்ரூஃப் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த கண்டுபிடிப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுல தான் அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா நீங்க என் கம்ப்யூட்டர் பத்தின ஒரு போட்டோவோ இல்ல என்ன ஒரு போட்டோ எடுக்கிறத பத்தியோ பேசவே இல்லை. அதே மாதிரி என் இன்டர்வியூட இஷ்யூ எப்ப வரும்னு கேட்டப்போ உங்களுக்கு புரியல. அப்படின்னா நீங்க ஜேர்னலிஸ்ட் கிடையாது, பொய் சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் உங்களை ஏன் வெளியில அனுப்புனீங்கன்னு பாக்குறீங்களா? என் கேட்டு கிட்ட இருக்கிற கேமரால உங்க முகம் பதிவாயிருக்கு. அப்படின்னா இப்ப போயிட்டு வந்தது பதிவாயிருக்கும். உஷாரா இருக்கணும். உங்க போட்டோவை எங்க ஷேடோ டீமுக்கு அனுப்பிட்டேன். இன்னும் 2 நாள்ல என்னோட விளையாட்டு ஆரம்பிக்கும். தண்டனைகள் அறிவிக்கப்படும். நேரடியா நீங்களே என்கிட்ட வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டப்படும். சார் சார் ப்ளீஸ் சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் உங்ககிட்ட எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன் சார். சொல்லு சார். உன் ஒரிஜினல் பேரு பாஸ்கர் தானா? ஆமா சார், என் பேரு பாஸ்கர் தான் சார். என்ன வேலை பாக்குற? நான் ஒரு வெல்டர் சார். வெல்டரா? ஆமா சார். வெல்டரா இருக்கிற நீ என்ன எதுக்கு இன்டர்வியூ பண்ண? அது வந்து என்ன? 5 நாளைக்கு முன்னாடி வெல்டிங் பண்ண போன இடத்துல உங்களை பத்தி சில பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பத்தி பேசிக்கிட்டாங்களா? ஆமா சார். என்ன பேசுனாங்க? நீங்க சிங்கப்பூர்ல வச்சு ஒரு பொண்ணையும் ஆணையும் சாகடிக்க போறீங்களா? யார் அவங்க? போரிக்கி பசங்க சார் அவனுங்க. சரி, அதுக்கும் நீ என்ன இன்டர்வியூ பண்ண வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் சார். என்ன அது? நான் கேள்விப்படுற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அது கரெக்டா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணிக்குவேன். அதுக்காக தான் என்ன இன்டர்வியூ பண்ணியா? ஆமா சார், நீங்க நல்லவரா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் இல்லையா? அப்பதானே என் மனசு ஏத்துக்கும். அதனாலதான் வந்தேன். வந்ததுல நிறைய விஷயம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? அந்த பசங்க பேசிக்கிட்டாங்களே, அதை விடலாம்
நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பசங்க யாரு? ஏன் சார்? அவங்கள எனக்கு காட்டி கொடு, உன்னை விட்டுறேன். என்ன நீங்க ஒண்ணும் விட வேணாம் சார், நான் தப்பிச்சு போயிடுவேன். ஆனா அந்த பசங்களை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? பணம் தரேன். பணம் வேணாம், வேற ஒண்ணு கொடுத்தா அவங்கள நான் காட்டி கொடுத்துறேன். என்ன அது? உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு பிஏவா ஒரு பொண்ணு இருக்குல்ல, பேரு கூட வீணா. அந்த பொண்ணு ஒன் டே, ஒன்லி ஒன் டே எனக்கு ரெண்டுக்கு கொடுக்கணும். நான் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துறேன். நீங்க அப்படி கொடுத்தா உங்க கேரியரை காப்பாத்திக்க உங்க ரகசியம் தெரிஞ்ச அந்த பசங்களை நானே புடிச்சு கொடுக்கறேன். கடவுளே கடவுளே, வீணா எனக்கு வேணும். ஓகே பண்ணு. நேத்து எத்தனை மணிக்கு இங்க வந்த? 6 மணிக்கு. இப்ப டைம் 9 o'clock. அதாவது 6 to 6 24 hours. கூட 3 hours. So total 27 hours நீ இங்க தான் இருந்தியா? ஆமா. ராத்திரியில பயமா இல்லையா? அந்த திண்ணையில படுத்துக்கிட்டேன். தூங்கிட்டியா? ஒரு பொட்டு கூட தூங்கல, முழிச்சிட்டே இருந்தேன். அவன் வரலையா? வரல. அப்போ இது அவன் வீடு இல்ல போல இருக்கு இல்ல? ஆமா. சரி, உன் போனை கொடு. என்ன பிரதாப்? அவன்கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? இல்ல. நம்பர் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கா? ஆமா. நீங்க அப்பா கொண்டு வந்த ஃபைல முழுசா படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டு இருக்கேன் பிரதாப். ஏகப்பட்ட கேஸ் பேப்பர்ஸ் இருக்கு அதுல. அந்த தினகர் வேலாயுதம் எந்த கேஸ்லயுமே அப்பா கூட லிங்க் ஆகலையா? இது வரைக்கும் காணோம். முழுசா படிச்சிட்டு சொல்றேன். சரி, அப்புறம் நீங்க சொன்ன அட்ரஸ்ல அந்த தினகர் வேலாயுதம் குடியில்லையா? நான் அங்க வச்சுதான் அவனை மீட் பண்ணேன். அந்த பெரிய ஓட்டு வீடு தானே? ஆமா, அதேதான். கீழே படி இருக்கும், ஒரு கல்வச்ச கிணறு இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த வீட்டுக்கிட்ட தான் நேத்து ராத்திரில இருந்து லாவணியாவை இருக்க சொன்னேன். யாரும் வரலையா? வீட்ல யாரும் இல்லையா? யாரும் இங்க குடியிருக்கிற மாதிரி கூட தெரியல. வீடு மாத்திட்டானான்னு தெரியலையே. நீங்க அப்பாவுக்கு அவன் எந்த விதத்துல எதிரிங்கிறத கண்டுபிடிக்கிற வேலையை செய்யுங்க. அதுக்குள்ள அவனை எப்படி பிடிக்கிறதுங்கிற வேலைய நான் யோசிக்கிறேன். ஒரு விஷயம் ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்ணணும் சித்தி. என்னது? நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க. அவனை பிடிக்க ட்ரை பண்றீங்கிறது அவன் ஸ்மெல் பண்ணிடக்கூடாது, சரியா? சரி. பிரதாப், அங்க அந்த தினகர் கிடைக்கலனா நான் வீணாவோட அட்ரஸ் கொடுத்தேன்ல, அங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? அந்த வீணாவோட அட்ரஸுக்கும் போனேன், ஆனா அங்க யாருமே இல்ல. வீடு பூட்டி இருக்கு. அந்த பொண்ணை பிடிச்சா கூட இவனை பிடிச்சிடலாம். இந்த ஆளுக்கு வேற பிசினஸ், வேற கடை அப்படி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியலையே பிரதாப். என்ன அந்த ஓட்டு வீட்ல தான் சந்திச்சு பேசினா, அதுக்கப்புறம் ஜூஸ் பாயிண்ட் கிட்ட தான் எப்பவும் மீட் பண்ணிக்குவோம். அந்த ஜூஸ் பாயிண்ட்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, வீணாவும் அவளோட லவ்வரும் ஆழ்வார்பேட்டை ஜூஸ் பாயிண்ட்ல தான் மீட் பண்ணிக்குவாங்க. வெரி குட். அவன் கிடைச்சா வீணா கிடைப்பா, வீணா கிடைச்சா அவன் கிடைப்பான் இல்லையா? ஆமா. அந்த லவ்வர் பேர் என்ன? தெரியலையே. பின்ன எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது?
அதுவும் தெரியலையே. அவன் கார் நம்பர், கார் கலரு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் பிரதாப், என்ன? அந்த வீணாவோட லவர் பைக் நம்பரை நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். மொபைல்ல இருக்கான்னு பாக்குறேன். பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லயே இரு. இருக்கு பிரதாப், நோட் பண்ணிக்க. ஒரு நிமிஷம், மொபைல் கூட லாவண்யா. சொல்லுங்க. TN04 BA 2732. வெரி குட். இது இருக்கிறதுனால இனிமே நாம ஜூஸ் பாயிண்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. வீட்டுக்கே போய் நான் வீணாவோட லவரை கண்டிப்பா பிடிச்சறேன். ஓகேயா? ஓகே பிரதாப். ஓகே, பாய். பாய்.